தமிழகத்தில் 11 இடங்களில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடம் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தமிழகத்தில் 11 மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். பாஜக நேரடியாக போட்டியிட்ட 8 இடங்களில் இரண்டாவது இடம் பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதேபோல பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் 3 இடங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. நீலகிரி, கோவை, நெல்லை, ராமநாடு, தேனி, மதுரை, குமரி இப்படி சுமார் 11 தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமாரன், தற்பொழுது பாஜக 11 இடங்களில் இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது. இது எப்படி அரசியல் வல்லுநர்கள் எப்படி இதை பார்ப்பார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பாஜக தமிழகத்தில் 11 இடங்களில் இரண்டாவது இடம் பெற்றிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு, பாஜக தமிழ்நாட்டில் 11 இடங்களில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி இருக்கின்றது. தேர்தல் தொடங்கியது முதலே அல்லது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த பிறகு கூறிய கருத்துகளிலிருந்தே அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது. யார் பெரிய ஆள், யாருடைய கூட்டணி வலிமையான வாக்கு வங்கியை நிரூபிக்கும் என்பது போட்டி இருந்தது. அண்ணாமலை தீர்க்கமாக ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிற்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான தேர்தல் தான் இது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணி தான் எதிர்க்கட்சியாக இருந்து தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்திக்கின்றது என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்ப கூட்டணியோடு சேர்த்து 11 இடங்களில் பாஜக கூட்டணி அதிமுகவை தாண்டிய வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதன்படி நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக இரண்டாவது இடம் பெற்றிருக்கின்றது. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை வலிமையான போட்டியாளர் மத்திய அமைச்சர் எல்முருகன் களத்தில் நின்றார். திமுக பக்கம் ராசா களத்தில் நின்றார். அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகருடைய மகன் களத்தில் நின்றார், தனபால் அவர்களுடைய மகன். என்றாலும் கூட நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கின்றது. எல்முருகன் அந்த தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவர் என்ற முறையில் பெருத்த வாக்குகளை பெற்றிருக்கின்றார்.